நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண நாராயண. பணிகிறேன் தாயே. ஒருவேளை சனிதேவரின் பார்வை தமது மாளிகையின் பிரதிமையில் படிந்தால் நானே இதனை அழித்து விடுகிறேன். இன்று எதனை பஸ்பமாக்கும் நோக்கத்தோடு வந்தீர்கள் நாரதரே? அது நான் தாயே, அவ்வாறேதும். என் நோக்கத்தை தாம் அறிவீர்கள். சத்தியம் யாதெனில் அந்நாள் முதலாக என் உள்ளம் வாடித் தவிக்கின்றது. இருப்பினும் உங்கள் வதனத்தில் மிளரும் பொலிவினை கண்டால் அவ்விதம் தோன்றவில்லை. தாயே, நிகழ்ந்தமைக்காக என்னை மன்னியுங்கள். ஆக தாம் என்னை மன்னித்து விட்டீர்கள். எனில் அன்னையே, அதே மகிழ்ச்சியோடு தமக்கு ஒரு சுபச்செய்தியையும் கூறுகிறேன். ரிஷிகள் வசிஷ்டர் கார்த்திகேயரும் விநாயகரும் அவர்கள் முயற்சியில் வெல்வதற்கு அவர்களை வடக்கு நோக்கி பயணிக்க கூறியிருக்கிறார். வசிஷ்டர் ஒரு ஆலோசனை அளித்தால் அதில் அவசியம் ஒரு காரணம் இருக்கும். இதன் அர்த்தம் யாதெனில் தமது புதல்வர்களுக்கு பொருத்தமான ஒரு மாளிகை மிக மிக விரைவில் உருவாக உள்ளது. இந்த மகிழ்ச்சியான செய்தியினை சுவாமிக்கு தெரிவிக்கிறேன். ஆகட்டும். நாராயண நாராயண. எத்தனை பக்தியோடும் சிரத்தையோடும் தமக்காக இதை அமைத்தேன். இதை அமைக்க தமது அனுமதி பெற்று கைலாயத்தில் தமக்காக இதை உருவாக்க தீர்மானித்தேன். தேவருக்கெல்லாம் தேவரான மகாதேவருக்கு பொருத்தமாக இது அமைந்திருக்கும். தமக்கு இம்மாளிகையில் எந்தவித துன்பங்களும் நேர்ந்திருக்காது பிரபு. தமது அடியவன் நான். தம்மோடு அங்கு வசித்திருப்பேன். எனினும் என் தமையன் குபேரன் தாம் மாளிகை வாழ்வை மறுப்பீர்கள் என்றார். தாமே உணர்த்துங்கள் பிரபு. என் கனவை எவ்வாறு தியாகிப்பது? இப்பிரதிமைக்கு அழிவு நேரலாம். எனினும் தமக்காக நான் உருவாக்கிய கற்பனை அழிவதை சகிக்க இயலாது. எவ்வாறு அதை நான் மறக்க இயலும் பிரபு? தாமே வழிகாட்ட வேண்டும். தெளிவழியுங்கள். சுவாமி, பலகாலமாய் உன் முகத்தில் பரவசத்தையை காண விரும்பினேன். உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க இவ்விதம் என்னை நாடி நீ ஓடி வரும் அளவிற்கு நிகழ்ந்தது என்ன? விரைந்து கூறு. சுவாமி, நான் தமக்கு அறிவிக்க வந்த மகாதேவா, மகாதேவா, மகாதேவா,
அக்கா, இந்த அவநிலை எவ்வாறு ஏற்பட்டது? நேர்ந்தது யாதென சற்று விளக்குங்கள் அக்கா. நேர்ந்ததென்ன கங்கா? எனது இந்த அவநிலைக்கு காரணம் எவருக்கு உய்வளிப்பதற்கு நான் பிரவாகிக்கிறேனோ அவர்களே பிரபு. நான் மானிடருக்கு உய்வளிப்பதோடு மட்டுமல்ல, ஈன்ற தாய்க்கு இணையாக அவர்களை பேணி காத்தேன். எந்த பேதங்களும் இன்றி என் தூய்மையான களங்கமற்ற நீரினால் அவர்களை வளர்த்தவள் நான். அவர்கள் வயல்களுக்கு வளம் தந்தேன். கண்ணுக்கு எட்டும் தூரம் மட்டும் கங்கை கரைகளில் சமநிலை நிலவ காரணம் நான் அந்த நிலங்களுக்கு வளர்ச்சி என்னும் வளத்தை வாரி வழங்கிக் கொண்டிருப்பதுதான். எனினும் இன்று அம்மானிடர்களே எனக்கு தீங்கு இழைக்கிறார்கள். என்னை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். அன்னையை போன்றவளை இவ்விதம் நடத்துவது உச்சிதமா? அன்னை கௌரவத்திற்கு உரியவள் அல்லவா? தாயான ஒருவள் தனது சந்ததிகளின் உள்ள துன்பங்களை அறிவதற்கு பிரயத்தனிக்கும் போது அது உச்சிதமற்ற செயலா? இவ்வாறு மானிடர்கள் என்னை துஷ்பிரயோகம் செய்வதை இவ்விதம் தொடர்ந்தால் என் வாழ்க்கை நீடித்திருப்பது அசாத்தியமாகும். எனது இந்த வேதனை, எனது துன்பம், என் தவிப்பிற்கு காரணம் யாதெனில், ஒருவேளை நான் வாழ்வை இழந்தால் எந்த நல் வளங்களும் இப்பாரம்பரியமும் இம்மானுடமும் என்னை சார்ந்து வாழ்கிறதோ அதனை எனக்கு பின் பேணுபவர்கள் யார்? சம்பிரதாயங்கள் அநேகம். அவைகளை நிறைவேற்ற என் நீரை எடுப்பதும் என்னை ஸ்பரிசிப்பதும் என்னால் தூய்மை அடைந்து என்னை தரிசிப்பதும் இன்றியமையாதது. நான் இன்றி அவைகள் எவ்வாறு முழுமையடையும்? ஆனால் அந்த மானிடர்களோ அன்னையின் இந்த மகத்துவம் மற்றும் அன்பிற்கு மாறாக எனக்கு வேதனையையும் கடும் துன்பத்தையும் அளிக்கிறார்கள். எனது மகத்துவத்தை நன்கு உணர்ந்த பக்தர்களும் கூட மௌனம் காக்கிறார்கள். அவர்களுக்கும் என் வேதனை குறித்த கவலை இல்லை. எனது பிள்ளைகளாக நான் கருதும் பக்தர்கள் இவ்விதம் நடந்தால் அதை நான் எவ்வாறு சகிக்க இயலும்? இயலவில்லை சுவாமி. ஆகையால் நான் தம்மை நாடி வந்தேன்.
உங்கள் விஜய். கணேசா, வடக்கு திசையில் நாம் முன்னேறினால் நம் முயற்சியில் வெல்வோம் என வசிஷ்டர் கூறினாரே, அதற்கான அறிகுறிகளே இல்லையே. இல்லை அண்ணா, ரிஷி வசிஷ்டர் காரணமின்றி எதையும் நிச்சயம் கூற மாட்டார். அத்துடன் நாம் இந்த முயற்சியினை நம் தாய் தந்தையின் ஆசிகளோடும் அவர்கள் அனுமதியோடும் துவங்கி உள்ளோமே. நாம் வெற்றியின்றி தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகளே இல்லை அண்ணா. அண்ணா, என்ன நேர்ந்தது கணேசா? அங்கு கண்டீர்களா சிவலிங்கம்? அந்த சிவலிங்கத்தின் முன்னே எவரோ அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு அருகாமையில் ஏதோ ஒரு மாளிகையின் பிரதிமை இருப்பது போலவும் எனக்கு தென்படுகிறது. ஆம் கணேசா, இவர் நம் தந்தையின் பக்தராகவே தோன்றுகிறார். அருகில் உள்ள பிரதிமையும் அழகானது. பின் எதற்காக தாமதம் அண்ணா? உடன் சென்று அவரை நாமே சந்திக்கலாம். சுவாமி, மண்ணுலகத்தினர் காளியின் உக்ர ரூபத்தை கண்டு அஞ்சுகின்றனர். அந்த ரௌத்ரத்திற்கு முன்பு தலை வணங்குகிறார்கள். எனினும் எந்த தேவி அவர்களை அன்னையை போல் பேணி காக்கின்றாளோ அவளை அவமதிக்கிறார்களா? பூமிக்காக தொடர்ந்து பிரவேசித்த வண்ணம் இருப்பதும் பலனாக அவமதிப்பை ஏற்பதும் உச்சிதமானதுதானா? ஓர் அன்னை தன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக காளியாக உருதரிக்க இயலுமெனில் தன் பிள்ளைகளால் அவமதிக்கப்படும் ஒரு அன்னையானவளுக்கு அவர்கள் மீது கோபம் கொள்வதற்கு அதிகாரம் இல்லையா? பரிபூரண அதிகாரம் உள்ளது. தமக்கு வாழ்வளிக்கும் நதியை எவர் மதிப்பதில்லையோ அவர்கள் என்றும் இறைவனின் அன்புக்கு பாத்திரமாக இயலாது. ஜீவநதி கங்கையை அவமதிப்பது சிருஷ்டியையே அவமதிப்பதாகும். அது மும்மூர்த்திகளையும் உதாசீனம் செய்வதற்கு இணையாது. அது தர்மத்தின் அழிவு துவங்கியதற்கான அறிகுறி.
தர்மத்தின் சாராம்சத்தை உணராத மானிடர்கள், நீரின் மகத்துவத்தை உணராதவர்கள், வாழ்வழிக்கும் நீரதன் மகிமையின் பால் அலட்சியம் கொண்டவர்கள், அந்த அலட்சியமே அவர்களுக்கு அழிவை அளிக்கும். தமது பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள உருவான தலத்தினில் அவைகளை நதியோடு கரைத்து விட்டு செய்த பாவத்திலிருந்து முக்தி பெறலாம். எனினும் அதனைத் தொடர்ந்து அதனினும் மிக பெரும் பாவத்திற்குள்ளாவார்கள். அத்தகைய பாவம் இழைப்பவர்கள் தண்டனைக்கு உகந்தவர்கள். உலகங்களிலும் பிரவாகிக்கும் கங்கையின் தாய்மையை உணராத இந்த சமுதாயத்தினர் அவளது பரிசுத்தமான நீரை தூய்மை இழக்கச் செய்கின்றனர். தம் லோபகுணத்தின் விருப்ப பூர்த்திக்காக கங்கையின் புனிதத்திற்கு ஊறு விளைவிக்கிறார்கள். அத்தகைய சமுதாயம் குரூரமானது, அதர்மமானது. அத்தகைய சமுதாயம் தெய்வீக கருணைக்கு தகுதியற்றது. அது தெய்வங்களின் சாபத்திற்கு மட்டுமே யோக்கியதை உடையது. இத்தகைய விகார எண்ணம் கொண்ட சமுதாயத்திற்காகவா நான் நன்மை அறிந்தேன். அராஜகத்தை அரங்கேற்றும் இந்த கருணையற்ற உள்ளங்களுக்காகத்தான் அன்று நான் திரிபுரத்தையும் எரித்தேனா? தன்னலம் கொண்ட இவர்களுக்காகவா? மும்மூர்த்திகள் அநேக ரூபங்கள் தரித்தோம். அநீதிக்கு பாதுகாப்பு அளிப்பதும் அதர்மமே. அதர்மவாதிகளை நான் காப்பதும் பாபமே. எந்த மண்ணுலகினருக்கு கங்கையின் பெரும் மகிமை குறித்தும் அவள் மகத்துவம் குறித்தும் உணர்வில்லையோ, மதிப்பில்லையோ, அத்தகைய நன்றி மறந்த வீரர்களுக்காக கங்கை பிரவாகிப்பதும் வியர்த்தமே. கங்கை மண்ணிலிருந்து விண்ணுலகம் திரும்பட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த சமுதாயம் தான் பெற்ற உதவிகளையும் மறந்து தனது குரூர தன்மையையும் நஞ்சினை கங்கையின் பவித்திர நீரோடு கலந்து அதனை களங்கப்படுத்துகிறதோ அந்த சமுதாயம் நஞ்சு நிறைந்த கலையமாகும். நான் எனது கண்டத்தில் ஏற்ற ஆலகால விஷத்தை நான் உமிழும் வேளை நெருங்கியது. அதனை நான் சிருஷ்டியில் பரவச் செய்கின்றேன். பேரழிவிற்கான வேளை நெருங்கியது. அப்பேரழிவிற்கு பின்னரே சிருஷ்டியானது துவக்கம் பெறும். மகாதேவா, கங்கையின் அவநிலை கண்டு அனைவருமே வருந்துகிறோம்.
அத்துடன் தமது தீர்மானத்தை பரிபூரணமாக வரவேற்கிறோம். சிருஷ்டியினருக்கு நாம் அளிக்கும் அதீத கருணையே கங்கை தூய்மை இழப்பதற்கு பிரதான காரணம். எந்த சமுதாயமானது தனது அன்னையை பாதுகாக்க தவறுமோ அது ஐயமின்றி தண்டனைக்குரியது. இருப்பினும் தம்மிடம் ஒரு வேண்டுகோள். சிருஷ்டிக்கு அழிவை அளிப்பதை மறுபரிசீலனை செய்வது சிறந்தது.